பொட்டு வச்ச தங்க தமிழ் ரத்தத்தின் ரத்தங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எழுச்சி கனல் சேனல். என் இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் விருதுநகரில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது படம் தொடக்கத்துக்கு முன்னாடி திரு கேப்டன் அவர்களின் மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் தோல்வியுற்றதை வீடியோவாக்கி போட்டிருக்காங்க. கேப்டன் மகன் தோல்வி அடைந்ததை வீடியோவை போட்டிருக்காங்க. முன்னாடி படம் தொடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அற்ப புத்தியோட தவிக கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த வீடியோவை தேட்டரில் போட்டிருக்காங்க. அது கேப்டன் மகன் விஜயபிரபாகரன் தோல்வி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஒன்று கேட்க, எலெக்ஷன் முடிஞ்சிட்டு நீங்கள் செவிச்சிட்டிங்க, உங்கள் செவிச்ச வெற்றியை கொண்டாடுறதில் தப்பு இல்லை. தோற்று போனவரை கொண்டு வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல, கொச்சப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் அவங்க அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பாங்க. அந்த கதையை தான் நடக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் வெற்றியை கொண்டாடுறதுக்கு இன்னொருத்தரை இழிவுபடுத்தி தான் உங்கள் வெற்றியை கொண்டாடணுமா? அப்படி இது சரியான நடைமுறையான்னு நீங்கள் தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம தேமுதிக தொண்டர்கள்லாம் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு மோசமான மனநிலைக்கு எம்எல்ஏ அவர்களே வந்திருப்பது மனசை கஷ்டப்படுத்துது. உங்களுக்கு மக்கள் வாக்கு அளித்தது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு தானே தவிர தோத்தவர்களை கொச்சப்படுத்துவதற்கு அல்ல. அர்த்தமற்றவர்களுக்கு பொருத்தமற்ற பதவிகள் கிடைத்தால் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எத்தனையோ தொகுதியில் எத்தனை விஐபிகளை தோற்றுருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு கேப்டன் மகனை மட்டும் இழிவுபடுத்துறதுக்கு காரணம், கேப்டன் அவர்கள் விஜய்க்கு செய்த உதவிக்கு நன்றி கடன் என்பது இது மூலம் தெரியுது. தாவேக்காவினருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அன்னைக்கு நாளை தீர்ப்பில் விஜயகாந்த் அவர்கள் விளம்பரப்படுத்தாவிட்டால் விஜய் அவரின் வாழ்க்கை திசை மாறியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முதல்வராக இருப்பாருங்கிறது கனவுல கூட எடுத்துக்கிடாத விஷயம். எத்தனையோ நடிகர்கள் அறிமுகமாக்கி இருக்கார். சந்திரசேகர் அறிமுகமாக்கி அவங்க வந்த வழி தெரியாமல் போயிருக்காங்க. அதே மாதிரி இவரும் போயிருப்பார். ஆனால் அவர் இந்த அளவுக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறதுக்கு காரணமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த நன்றியை நீங்கள் தாவேக்காவினர் நல்லாவே செய்கிறீங்க. தாவேக்காவினருக்கு எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைச்சோன்னா அதை எப்படி கொண்டாடுன்னு தெரியல. அன்னைக்கு அவர் தாவேக்காவின் தலைவர் கூட எங்கே உங்கள் அப்பாவை காணும்னு தேடினார். அதாவது தோத்தவரை அசிங்கப்படுத்துதாங்களாம். இப்போ கேப்டன் மகனை அசிங்கப்படுத்துதாங்களாம். இப்படிப்பட்ட அற்ப புத்திக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த அற்ப பெருமை பறைசாற்றுவதற்காக ஓட்டு போட்டாங்க. கண்டிப்பாக ஓட்டு போட்ட மக்கள் கண்டிப்பாக சிந்திப்பாங்க. அடுத்த இதில் நீங்கள் எப்படி வரீங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. விருதுநகர் மக்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. அந்த மெசேஜுக்கு விருதுநகர் மக்கள் உடனே சீக்கிரத்தில் ரிப்ளை பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பாருங்கள். போன பாராளுமன்ற தேர்தலிலும் அப்படி தான் பலருக்கு அறிமுகமே ஆகாத தாகூரை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் விஜயபிரபாகரன் தான். இவர் இப்போ அந்த மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கார். திரு விஜயபிரபாகரன் அவர்களால் மாணிக்கம் தாகூருக்கு புகழ் கிடைத்தது. இப்பொழுதும் அதே விஜயபிரபாகரன் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்த எம்எல்ஏவும் தன் பெருமை அடைய விரும்புகிறார். ஆக கேப்டனும் பலருக்கு வாழ்வு கொடுத்தார். விஜயபிரபாகரனும் பலருக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான கேப்டன் வழியில் வந்தவர் விஜயபிரபாகரன். அவரை வச்சு உங்களையும் வளர்த்துக்கொள்ளுங்கள்.
அன்னைக்கு கேப்டனை வச்சு நம்ம தலைவர் வளர்ந்தார். இன்னைக்கு விஜய் பிரபாகரனை வச்சு திரும்பவும் நீங்களாம் வளருதீங்க. வளர்ந்து பாருங்க. இப்பொழுதுதான் விருதுநகர் மக்களுக்கு விஜய் பிரபாகரனின் பெருமை புரியும், அவருடைய அருமை தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான். அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மணி.